ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கான தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குருமா 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மசாலா அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயம், அரை தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து விட போகிறோம். இதில் மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா கசகசா அரை டீஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன் அளவுக்கு, தேங்காய் துருவல் நான் ஒரு 1.25 கப் அளவு எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் சின்னதாக 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாமே சின்ன சின்ன துண்டுகள் போட்டுக்கலாம். குருமா வாசனையாக இருக்கிறதுக்காக. தாளிக்கிறதுக்கும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட கசகசா இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்தும் அரைச்சிக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இதில் சின்னதாக 2 தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்கிறதுல போட்டிருக்க தக்காளி பழம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வதக்கிறதுல தக்காளி பழம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. அதனால் நான் இதுலேயும் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு சீக்கிரமே நமக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுத தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதித்து நல்லா அதனுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நீங்கள் அரைக்கும் பொழுது சேர்த்தலை அப்படின்னா நம்ம வெங்காயம் வதக்கும் பொழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்து வதக்கிட்டு கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்போ குழம்பு கொதித்து நமக்கு கெட்டியாகும். மூடி போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடான இட்லி, தோசை ரெண்டுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஆனால் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம இட்லிக்கு சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.